கபால்பாதி பிராணாயாமா எப்படி பண்ணுறது, அதால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, யார் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கபால்பாதி பிராணாயாமா பண்ணுறதால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நச்சுக்களையும் நம்ம ஈஸியாக அகற்றிட முடியும். நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இதுதான் ரொம்ப பெஸ்ட்டு பிராணாயாமா. அதே மாதிரி பிசிஓடி கம்ப்ளைண்ட்னால நிறைய பேருக்கு குழந்தையின்மை இருக்குது. அந்த மாதிரி ப்ராப்ளமுக்கு 3 மந்த் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணாலே உங்களோட பிசிஓடி கம்ப்ளைண்ட்டை ரொம்ப சீக்கிரமாக சரி பண்ண முடியும். கர்ப்பப்பையில் கட்டி இருக்கிறவங்க கூட இந்த கபால்பாதி பிராணாயாமாவை 3 மந்த் பண்ணால் கண்டிப்பாக அந்த கட்டியோட சைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிக்கும். டயபெட்டிஸ் பேஷண்ட் இருக்காங்க இல்லையா, நீரிழிவு நோயாளிகள், அவங்களுமே இதை பண்ணுறதால அவங்களோட சுகர் லெவலை கண்ட்ரோலாக வச்சுருக்க முடியும். மன அழுத்தத்தை குறைச்சி மன அமைதிக்கு இந்த பிராணாயாமா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட வயிற்றில் இருக்கக்கூடிய உறுப்புகளை தூண்டும், முகத்துக்கு நல்ல பொலிவை கொடுக்கும். நம்மளோட நரம்பு மண்டலத்தை உற்சாகப்படுத்தி மூளையில் இருக்கக்கூடிய செல்களை புதுப்பிக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம உடம்புல அதிகப்படுத்துது. முடியை நல்லா வளர வைக்கும். மஞ்சள் காமாலை, கல்லீரல் அந்த மாதிரி நோய்களெல்லாம் எதிர்த்து போராடுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, இதய பிரச்சனை இருக்கவங்க, பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க, குடலிறக்கம் இருக்கிறவங்க, அதே மாதிரி பெண்கள் மாதவிடாய் டைம்லேயோ இந்த கபால்பாதி பிராணாயாமா பண்ணுறத தவிர்த்தா நல்லது. கர்ப்பமாக இருக்கிறவங்களும் இந்த டைமில் இந்த கபால்பாதி பிராணாயாமா பண்ணக்கூடாது. இப்போ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். கபால்பாதி பிராணாயாமா பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்ம ஜஸ்ட்டு மூச்சை ஃபோர்ஸாக வெளியே விடணும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஒரு விரிப்பு மேலே இருந்துட்டு முதுகெலும்பு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். நம்மளோட கைகள் சின் முத்திராவில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மூச்சை நல்லா உள்ளே இழுங்க, மெதுவாக வெளியே விடுங்க. திரும்ப மூச்சை நல்லா உள்ளே இழுத்துட்டு ஃபோர்ஸை வெளியே விடணும். மூச்சை நம்ம வெளியே விடுறதுல மட்டும் கவனம் வச்சு எவ்வளோ ஃபோர்ஸாக நம்மளால் முடியுமோ அவ்வளோ ஃபோர்ஸாக விட்டால் போதும். ரொம்ப நம்ம ப்ரெஷர் பண்ணி அப்படிலாம் பண்ணக்கூடாது. நம்மளால் எவ்வளோ ஃபோர்ஸாக விட முடியுமோ அவ்வளோ ஃபோர்ஸாக மூச்சை வெளியே விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஹேலிங் ஆட்டோமேட்டிக்காக நம்ம உள்ள உட்சுவாசம் இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அதுக்கப்புறம் இது ஃபஸ்ட்டு ஒரு 20 கவுண்ட்ஸ் நீங்கள் அப்படி மூச்சை வெளியே விடுறது ஒரு 20 கவுண்ட்ஸ் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாம். 20லேருந்து 100 டைம்ஸ் கூட நீங்கள் ஒரு தடவை மூச்சை வெளியே விடுறது கண்டினியூஸாக அந்த டைம் வரைக்கும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப கண்டினியூஸாக நம்மளால் 20 டைம்ஸ் மூச்சை வெளியே விட முடியாது. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு 10 டைம்ஸ் மூச்சை வெளியே விடுறத ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரிலாக்ஸாக இருங்க, மூச்சை உள்ளே இழுங்க, வெளியே விடுங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு திருப்பி மறுபடியும் ஒரு 10 டைம்ஸ் செஞ்சு பாருங்கள். ஒரு 10 டேஸ் இந்த மாதிரி பண்ணிவிட்டு திருப்பி உங்களுக்கு கொஞ்சம் அடுத்து ஒரு 5 கவுண்ட்ஸ் கூட்டிக்கோங்க. 15 கவுண்ட்ஸ் மூச்சை வெளியே விடுறது, 15 கவுண்ட்ஸ் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் 3 நாளைக்கு அப்புறம் இன்னொரு 5 கவுண்ட்ஸு, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஒரு 100 கவுண்ட்ஸ் வரைக்கும் கூட நம்மளால் மூச்சை வெளியே விட முடியும் ஃபோர்ஸாக. ஒரு 100 கவுண்ட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் அப்படின்னா ஒரு 3 ரவுண்டு பண்ணால் போதும். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு 100 கவுண்ட்ஸ் மூச்சை ஃபோர்ஸாக வெளியே விடணும், விட்டுட்டு ரிலாக்ஸாக இருக்கணும். திருப்பி மூச்சை மெதுவாக உள்ளே இழுத்து வெளியே விடுறது, மூச்சை இழுத்து வெளியே விடுறதுன்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு திரும்பவும் ஒரு 100 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். திரும்ப மறுபடியும் ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. மூச்சை உள்ளே இழுத்துட்டு வெளியே விட்டுட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு திரும்பவும் ஒரு 100 கவுண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு 3 ரவுண்டு நீங்கள் டெய்லி ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலே உங்களோட உடம்பை என்றைக்குமே இளமையாகவும் வச்சுக்கலாம். இது நான் இப்போ சொன்ன நோய்கள் மட்டும் கிடையாது, உடம்பில் இருக்கக்கூடிய நிறைய நோய்களை குணப்படுத்தி உடல் ரொம்ப வெயிட்டாக இருக்குது அப்படின்னா அந்த வெயிட்டை குறைச்சிரும். அதே நேரத்தில் இதை கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு நார்மலாக ஒரு பர்சன் எவ்வளோ வெயிட்டில் இருக்கணுமோ அந்த வெயிட்டை இந்த கபால்பாதி பிராணாயாமா பண்ணுறதால மெயின்டைன் பண்ணவும் முடியும். கபால்பாதி பிராணாயாமா பண்ணுறதால நம்மளோட உடம்போட ஹீட்டு அதிகரிக்கும். அந்த உஷ்ணத்தை எப்படி குறைக்கிறது அப்படின்னா, நம்ம இன்னும் ஒரு 2 பிராணாயாமா பண்ணால் அது மூலமாக நம்மளால் குறைக்க முடியும். சீத்தலி சித்காரி அப்படின்னு சொல்லி இன்னொரு பிராணாயாமா இருக்குது. அந்த 2 பிராணாயாமாவும் சிம்பிள் தான்.
அது பண்ணுறதால நம்ம உடம்புல வரக்கூடிய ஹீட்டை குறைச்சி நம்ம உடம்பை குளிர்ச்சியாகவும் வச்சுக்க முடியும். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.